வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். கே பாலச்சந்தர் அவர்களுடைய இயக்குனர் சிகரத்துடைய மிகச்சிறந்த மாணவர் நம்பர் 1 ஸ்டூடெண்ட் யாரு அப்படின்னு ஒரு முறை அவருடைய மகள் புஷ்பா கந்தசாமி கிட்ட கேட்கும்பொழுது அவங்க சொன்னது கமல் சார் தான், அவர் தான் பெஸ்ட், அவர் தான் நம்பர் 1, நான் அவருடைய தீவிர ஃபேன் அப்படின்னு பாலச்சந்தருடைய மகள் சொன்னாங்க. நேற்றைக்கு அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. தமிழ் திரையுலகில் ஒரு பல்கலைக்கழகமாக திகழ்ந்த என் ஆசிரியர் கே பாலச்சந்தர் அவர்களின் பிறந்த நாள் இன்று, என்றும் அவரது முதன்மை மாணவன் என்பதில் பெருமை உண்டு எனக்கு. நான் தான் பிரைம் ஸ்டூடெண்ட், அவரோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட், ஃபோர்மோஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுல பெருமை உண்டு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இவர் வெறும் சொல்றது மட்டும் கிடையாது, அதை செயல்லையுமே காட்டியிருந்தார். ஏன்னா தன்னுடைய ராஜ்கமல் நிறுவனம் புதுசா கட்டப்பட்ட அந்த அதுல பாலச்சந்தர் அவர்களுக்கு ஒரு சிலை வச்சாரு. அதே மாதிரி அனந்து அவர்களுடைய புகைப்படம் பெருசா வச்சாரு. எந்த போட்டோ எடுத்தாலும் அந்த புகைப்படத்துக்கு முன்னாடி எடுக்கிறது, அந்த சிலையை வணங்கிட்டு தான் அவர் ஒவ்வொரு நாளுடைய வேலையை ஆரம்பிப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு குரு பக்தி அப்படிங்கிறது அவருக்கு எப்பொழுதுமே உண்டு. ரைட் ஃப்ரம் பிகினிங்லேருந்தே பாலச்சந்தர் மேல மிகுந்த மரியாதை உண்டு. அதே நேரம் இயக்குனர்கள் சாம்ராஜ்யம் ஓய்ந்தது, அதாவது பாலச்சந்தர், பாலு மகேந்திரா, பாரதி ராஜா. ஸோ இவங்க 3 பேர் தான். பாரதி ராஜா மறைந்த உடனேயே மூத்த வழிகாட்டி பாலச்சந்தர், ஒளிப்பதிவு மேதை பாலு மகேந்திரா மற்றும் இமயம் பாரதி ராஜா ஆகியோரின் மறைவு தமிழ் சினிமாவுக்கு பேரிழப்பு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சார்பாக ஒரு பதிவை பார்த்தேன். இந்த 3 பேரும் பாவரிசை அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட பாலச்சந்தர் அவர்களுக்கு முதன்மை மாணவனாக எப்பொழுதுமே கமல்ஹாசன் அது அவருடைய செயல்கள் மூலமா காமிக்கிறாரு. இன்னைக்கு கிரேட்டஸ்ட் டெஸ்ட் ஓபனர் சுனில் கவாஸ்கர் அவர்களுடைய பிறந்த நாள். அவர் 1983 வேர்ல்டு கப் ஓடிஐ வின்னிங் டீம்ல ஒரு ஓபனரா இருந்தவர். 10,000 ரன்னுக்கு மேல அடிச்ச ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங் இவர் தான். டெஸ்ட்ல 34 செஞ்சுரி அடிச்சு டான் பிராட்மேனுடைய 28 செஞ்சுரியை முதல்ல பீட் பண்ணாரு. அதை பின்னாடி சச்சின் பீட் பண்ணாரு. ஃபாஸ்ட் போலிங்கை எப்படி விளையாடணும் தைரியமாக, ஒரு வெறும் கேப் மட்டும் இருக்கிற காலத்துல ஹெல்மெட்டே போடாம ஃபாஸ்ட் போலிங்கை விளையாட முடியுங்கிறத இந்தியாக்கே கத்துக் கொடுத்தவர் சுனில் கவாஸ்கர். இவருக்கும் கமல்ஹாசனுக்கும் ஒரு நல்ல தொடர்பு உண்டு. ஹீரோஸ் ஆஃப் 83 அப்படின்னு ஒரு தூர்தர்ஷன்ல ஒரு பேட்டி, அந்த பேட்டியில 2 பேருமே கலந்துக்கிட்டாங்க. அதாவது 83 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருந்தாரு கவாஸ்கர், இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் தேசிய விருது வாங்கியிருந்தாரு 3ஆம் பிறைக்கு. அதுக்கப்புறம் அவருடைய ஏக் துஜே கேலி எல்லாம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றிருந்தது. 2 பேருமே பேட்டி எடுத்தாங்க. 2 பேருமே ஒரு பார்க்ல நடந்து போய் பேட்டி எடுத்தாங்க. அப்ப நான் நடிச்ச படம் ஏதாவது நீங்க பாத்திருக்கீங்களான்னு கமல் கேட்டாரு. நீங்க நடிச்ச ஏக் துஜே கேலியை நான் பார்த்திருக்கேன், குறிப்பா அதுல ஹிந்திலேயே வெவ்வேறு ஹிந்தி பேசுவீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுடைய அந்த டயலக்ட் சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நீங்க பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க, நீங்க இன்னும் எவ்வளவு நாள் விளையாடுவீங்க, 10,000 ரன் அடிக்கிறதா உங்க கோலா அப்படின்னு கேட்டாரு. கரெக்டா 10,000 ரன் அடிச்சுட்டு ரிட்டையர் ஆயிட்டாரு கவாஸ்கர். கமல்ஹாசன் அப்பவே சூப்பரா கேட்டாரு, ஒரு தீர்க்கதரிசி மாதிரி. அதே மாதிரி கவாஸ்கர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் என்ன பண்ணாருன்னா, நீங்க ஏன் டப்பிங் ஸ்பாட்லயே பண்ண மாட்டேங்கிறீங்க, இங்க வெறும் வாயை சக்கிறீங்க, அப்புறம் அங்க போய் டப் பண்றீங்கன்னு ஒண்ணு, இந்த மாதிரி இங்க இறைச்சலா இருக்கும், இங்க டப் பண்ணா சரியா இருக்காது அப்படின்னு ஒரு டப்பிங்கே பண்ணி காமிச்சாரு கமல். அதாவது இப்பெல்லாம் லைவ் சவுண்ட் வந்துருச்சு, அப்பவே அவர் கேட்டிருக்காரு பாருங்க, ஏன் லைவ் சவுண்ட் பண்ணலன்னு. இது ஃபுல் வீடியோ நான் இந்த கமல்ஹாசன் கவாஸ்கர் பேட்டியுடைய முழு வீடியோ நான் திருப்பி ஷேர் பண்றேன். நம்ம சேனல்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ஹீரோஸ் ஆஃப் 83ன்னு. இன்னைக்கு கவாஸ்கர் பர்த்டே முன்னிட்டு அதை நான் திருப்பி ஷேர் பண்றேன், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரங்கராஜ் பாண்டேவுடைய ஒரு பேட்டி பார்த்தேன். அவர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு அப்படின்னு ஒரு படத்துல நடிக்கிறாரு. இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்குங்கிறது தமிழ்நாட்டையே உழுக்குன ஒரு கொலை வழக்கு. அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அந்த கேஸ் நடந்தது. அதாவது எப்படின்னா, லட்சுமிகாந்தன்கிறவர் ஒரு மஞ்ச பத்திரிகை நடத்துறாரு, எல்லார நடிகைகளை பத்தி தப்பா எழுதுறாரு. அவருடைய ஒரு பத்திரிகையை பேன் பண்றாங்க. ஸோ அடுத்தாப்புல அவர் ஜெயிலுக்கு போறாரு, அந்தமான் ஜெயிலில் இருக்காரு. அந்தமான் ஜெயிலேருந்து செகண்ட் வேர்ல்டு வார்ல ஜப்பான் தோத்த உடனே அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க, வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் இங்க திருப்பி பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாரு. திருப்பி பத்திரிக்கை ஆரம்பிச்சு இவங்களை பத்திலாம் எழுதுறாரு. நம்ம தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணனை பத்திலாம் எழுதுறாரு. அவங்க இவரை கொன்றுவோங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க.
அவர் செத்த, அதாவது அவரை ஆளை வச்சு கொலை பண்ண ஏற்பாடு பண்ணி அவரை குத்திட்டாங்க. குத்திட்டு அவர் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. வாக்குமூலம் கொடுத்துட்டு தான் சாகுறாரு. ஸோ அப்ப மரண வாக்குமூலத்துக்கு மரியாதை உண்டு எப்பொழுதுமே. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. நம்ம எம்எஸ் இவர் தியாகராஜ பாகவதரும் என்எஸ் கிருஷ்ணனும் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கேஸ் நடத்தி லண்டன்ல போய் நடத்தி அப்புறம் விடுதலை ஆறாங்க. ஸோ இதுல வந்து அவர் லட்சுமிகாந்தன் நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இப்பதான் 2-3 படங்கள் நடிச்சிருக்கேன். நான் வந்து ஒன்றும் கமலஹாசனோ சிவாஜியோ கிடையாது. அவங்க லெவலுக்குலாம் என்னால ஆகவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அவரெல்லாம் மாபெரும் கலைஞர்கள். நான் வந்து இது என்ன இருக்குன்னு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு, இத ஒரு ஆர்வம் இருக்கே தவிர அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். ஒரு படத்துல திருடனா நடிப்பாங்க, இன்னொரு படத்துல வந்து போலீஸா நடிப்பாங்க. எவ்வளவு கதாபாத்திரங்கள். அதாவது கமலஹாசன் மாதிரியோ சிவாஜி மாதிரியோ எந்த காலத்துல என்னால ஆக முடியாது, அவங்க எல்லாம் மாபெரும் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டி அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. இதுல ரங்கராஜ் பாண்டே வந்து ஒரு போலீஸ்காரர் நடிக்கிறார், சிவானந்தம் அப்படிங்கிற கேரக்டர்ல. மதன்குமார் தட்சிணாமூர்த்திங்கிறவர் தான் லட்சுமிகாந்தன் நடிக்கிறாரு. நேற்றுக்கு பிரான்ஸ் ஜெயிச்சுட்டாங்க. நேற்றுக்குன்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு காலையில டெக்னிக்கலா மேட்சை பார்த்தேன், முழிச்சிருந்து மேட்சை பார்த்தேன். எம்பாபே ஒரு கோலு, இன்னொரு கோல், அவர் பேர் என்ன, பாப்புலரான பிளேயர், அவர் 2வது கோல் அவர் போட்டாரு. டெம்பெல்லே வந்து 2வது கோல். ஸோ 2-0 மொராக்கோவை பிரான்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. இது வந்து ஃபீஃபா வேர்ல்டு கப்பு. விம்பிள்டன்ல வந்து என்ன விசேஷம்னா, நம்முடைய கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க வந்து சென்ட்ரல் கோர்ட்ல வந்து டிக்கெட் எடுத்திருக்காங்க. சென்ட்ரல் கோர்ட்ல மேட்ச் பார்த்திருக்காங்க. நேற்றுக்கு நடந்த மேட்ச் விம்பிள்டன் அபிஷியல் அக்கௌண்ட் போஸ்ட் அபவுட் கல்யாணி பிரியதர்ஷன் வாட்சிங் எ மேட்ச். சென்ட்ரல் கோர்ட்ல பாக்குறாங்க, சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது விம்பிள்டன்ல விஐபி சீட் வந்து லம்போகினி காரை விட விலை கூட. அதாவது they are called center court debenture seats, the most exclusive tickets in tennis. One seat cost அதாவது $2,75,300. பட் யூ ஆர் நாட் ஜஸ்ட் பையிங் எ சீட், யூ ஆர் பையிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெருமை வந்து கல்யாணி பிரியதர்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அவங்க இப்ப சமீபத்தில் இந்த இன்டர்நேஷனல் அவார்டு ஷோக்கெல்லாம் போனாங்க. ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கு அது பெரிய ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சது. இப்ப இதுக்கும் போயிருக்காங்க. அது போறப்ப அவங்க அந்த ஒமேகா வாட்ச் கட்டியிருக்காங்க அப்படின்லாம், அது வந்து இவ்வளவு $, அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் எழுதுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கல்யாணி இஸ் நவ் பெரிய பாப்புலர் ஆயிட்டாங்க. இவங்க KH 237 நடிக்கிறாங்கன்னு கூட ஒரு செய்தி வந்தது முன்னாடி. இப்ப எப்படி என்ன நிலைமைன்னு தெரியல. சமீபத்துல கேன்ஸ்ல கலந்துக்கிட்டாங்க, கேன்ஸ் அவார்ட்ஸ்ல. அப்புறம் இப்ப விம்பிள்டனு. இப்ப கல்யாணி பிரியதர்ஷனை பொறுத்தவரையே இவங்க குழந்தையா இருக்கும் பொழுதே கமல் சாருக்கெல்லாம் அவங்க ஃபேமிலியே ஃப்ரெண்ட்ஸ் தான். பிரியதர்ஷன் அண்ட் லிசி வந்து விக்ரம்ல நடிச்சவங்க. இவங்க எல்லாமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பிரியதர்ஷன் கமலை வச்சு படம் எடுக்க வேண்டியது சில காரணங்களால நடக்காம போயிடுச்சு. அது நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அவங்க எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்பயும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸ்.